ஹலோ ஆல், நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்காக வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் 2க்கான ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா, பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு 41 கொஷின் நம்பர் 41 பாருங்கள். இது அனாலஜி. சரியா, அனாலஜிங்கும் போது என்ன அப்படின்னா என்னது 11 அப்படிங்கிறது வந்து இது கூட ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னா 12 அப்படிங்கிறது எப்படி ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு பார்க்கணும். சரியா, இப்போ என்ன அப்படின்னா 11. சரியா, ஒரு இதோடு ஒரு 1/1 எழுதிக்கோங்க. ஈஸியாக என்ன ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரியா, DNDXTP. சரியா, இப்போ இதுலேருந்து என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா -1 குறைஞ்சிருக்கு. இது 5 -1 4. அதே மாதிரி 5 12 5 22 5 14. சரியா, -1. அதே மாதிரி 12 + 2 இது 14. அடுத்து -1 + 2 -1 + 2 இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதாவது -1 + 2ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அதே மாதிரி 12. சரியா, ஃபஸ்ட்டு -1 பார்த்தா எஸ்ஸா, எஸ்ஸு எல்லாமே எஸ்ஸில் தான் இருக்குது. சரியா, அடுத்து +2 அப்படின்னா இது 23 + 2 25 ஒய் எல்லாமே ஒய் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி -1 டியா +2 என் வருமா -1 யூ +2 ஜி SY DN U G ஆன்சர் C. சரியா, ரிலேஷன் என்ன அப்படின்னா -1 + 2 -1 + 2 -1 + 2 அவ்வளோதான். சரியா, அடுத்த கொஸ்டின் சிம்பிள். இதில் பிக்சரில் அனாலஜி. சரியா, என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். சரியா, ட்ரையாங்கிளில் வந்து பாதி ஹாஃப் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அப்போ சர்க்கிளில் பாதி என்ன ஆகும், அப்படியே ரொட்டேட் ஆகும் அப்படின்னு தானே. ரொட்டேட் ஆகும்போது என்ன வரும், ஆன்சர் பி. சரியா, மற்றது எல்லாமே இது என்ன ஆயிருக்கு, ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆயிருக்கு. இது ரெண்டும் என்ன அப்படின்னா சரியாக கம்ப்ளீட் ஆகாமல் ரொட்டேட் இருக்கு. சரியா, அப்போ இது மட்டும் தான் ஆன்சர் பி. சரியா, அடுத்து அதே மாதிரி ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பார்த்தோன்னா உள்ள லெட்டர்ஸ் அப்படியே இங்கேயே வந்திருக்கு. சரியா, அப்போ பாருங்க, பாதியாக ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. HTWங்கிறது எப்படி மாறி இருக்கு, இது அப்படியே ரிவர்ஸில் மாறி இருக்கு. இது வந்து அப்படியே தான் இருக்கு. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் என்ன ஆயிருக்கு, அப்படியே ரிவர்ஸில் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி ரிவர்ஸ், செகண்ட் ஆஃப் சேம் அப்படி இருக்கு. அப்போ அதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து EGL. சரியா, செகண்ட் ஆஃப் அப்படியே மாறும் TDR. ஓகே தானே, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ரிவர்ஸில் மாறும், செகண்ட் ஆஃப் அப்படியே இருக்கும். அப்போ ECL TDR ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா, அடுத்து ஓகே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் பாருங்க, EYBRD VBYIW. சரியா, இதோட ஆப்போசிட் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அதாவது 5 இது 5 இருந்துச்சுன்னா இது 22 ப்ளஸ் பண்ணால் 27 வரணும். அதான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அதே இது நம்மளுக்கு எழுதி கொடுத்த சரி தான், A to M N to Z இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் எதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அதே மாதிரி ஒய்யோட ஆப்போசிட் பியோட ஆப்போசிட் ஒய், ஆரோட ஆப்போசிட் ஐ, டியோட ஆப்போசிட் டபிள்யூ. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, WZQPL WZQPL. சரி, அப்போ டபிள்யூக்கு ஆப்போசிட் என்ன பார்த்தோம், சரி ஜேக்கு தானே. இதே மாதிரி இதை கன்ஃபார்ம் பண்ண இது. அப்போ அதே இதுக்கு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ JEW
ஏ டி. அப்போ ஜே வந்து 10, அது கூட எதை கூட்டினா 27 வரும் அப்படின்னா 17. அப்போ 17வது லெட்டர் Q. சரியா? அடுத்து 5 அப்படின்னா 22 V. அதுக்கப்புறம் இது 23னா 4 27 Z. 1னா 26 Z. அது மாதிரி D 4, அப்போ 23 W. ஆன்சர் இதான் QVD ZW. சரியா? அந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாமே ஆப்போசிட் வரும். சரியா? ஓகே, அடுத்து சரியா? அடுத்து அதே மாதிரி தான் பாருங்க, உள்ள லெட்டர்ஸ் அப்படியே வந்திருக்கு. சரியா? அதாவது மேக்கிங் MAKING 1 2 3 4 5 6 அப்படி நம்பர் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு? KGMANI. அதாவது கேங்கிறது 3வது லெட்டர். சரியா? இது நம்பருக்கான லெட்டர் கொடுக்கல, இது என்ன ஆர்டர்ல இருக்கோ அந்த லெட்டர் கொடுத்துருக்கேன். சரியா? 3. அடுத்து ஜிங்கிறது 6. அடுத்து எம்ங்கிறது எத்தனை? 1வது லெட்டர். அடுத்து ஏங்கிறது 2வது லெட்டர். என்னங்கிறது 5வது லெட்டர். ஐங்கிறது 4வது லெட்டர். அதே மாதிரி தான் என்ன வரும்? இந்த கேப்டோ அப்படிங்கிறதும் வரும். CAPETO. சரியா? 1 2 3 4 5 6. அப்போ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 3வது அப்படின்னா என்னது? P 3. அடுத்து 2வது 6வது O 6வது. அடுத்து வரக்கூடியது 1 C 1வது லெட்டர். அடுத்து 2வது லெட்டர் என்னது? A 2வது லெட்டர். அடுத்து 5. சரி, 5வது லெட்டர் இங்கே N 5வது லெட்டர். அதே மாதிரி இங்கே 5வது லெட்டர் என்னது? T 5வது லெட்டர். லாஸ்டா 4வது லெட்டர் என்னது? E. சரியா? அப்போ POCATE இந்த ரிலேஷன் தான் இருக்கும். சரியா? ஓகே தானே? அடுத்து பிக்சர் தான். பிக்சர் இதுல என்ன அப்படின்னா ரொட்டேட். சரியா? எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஃபார் என்ன அப்படின்னா ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு மிரர் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. அதாவது இந்த பிளாக் வந்து என்ன ஆயிருக்கு? அப்படியே ஆப்போசிட் சைடு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்து இருக்க ஆரோ இங்க மாறி இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகும்? இந்த சைட்ல பிளாக் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? ஆப்போசிட் சைட்ல தானே, எண்டு சைட்ல தானே இருக்கும். அப்போ எண்டு சைட்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா எண்டு சைட்ல இங்க இருக்கு, இங்க எல்லாம் இருக்குதா. ஆனா ரொட்டேட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாறி ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜ் மாதிரி தானே. மிரர் இமேஜ் மாதிரி அப்படின்னா கரெக்டா இது மட்டும் தான் என்னது? கரெக்டா வரும். சரியா? மிரர் இமேஜ் அப்படியே ஆப்போசிட்டா வருது. ஓகே தானே? அடுத்து இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சரியா? GUI சரியா? என்ன மாதிரி இருக்கு? QUI மாறி இருக்கு. சரியா? QUI மாறி இருக்கு. எப்படி மாறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் +3. சரியா? +3னா என்ன ஆயிரும்? J ஆயிருமா? அதோட ஆப்போசிட் என்ன வரும்? J ஓட ஆப்போசிட் Q. அதே மாதிரி இங்க -3 என்ன வந்துரும்? I -3 F. F ஓட ஆப்போசிட் வந்து U. சரியா? அடுத்து -3ங்கிறது U -3 18 R. சரியா? R அதோட ஆப்போசிட் என்னது? I வருமா? சேம் அதே ரிலேஷன் தான். EJM +3 -3 அப்புறமா ஆப்போசிட். சரியா? அப்போ E +3னா 8 வரும் H. J -3னா 7 வரும் GA. M -3னா J வரும் 10. சரியா? ஓகே தானே? அப்போ அதோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து S வந்துடும். G வந்து 7, அதுக்கு வந்து T வந்துடும். அதுக்கப்புறம் 17 Q. S T Q. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். +3 -3 அதுக்கப்புறம் அப்படியே என்னது? ஆப்போசிட் லெட்டர். அதான் ஆன்சரா வரும். சரியா?
அடுத்து அடுத்து அதே மாதிரி தான் என்னது PYTEW PYTEW அப்படிங்கிறது என்னது YWTEP அப்படின்னா following the certain logic following the same logic AM FQC அது ரிலேட்டட் QMFCA அப்போ TILDW வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அப்போ அதே மாதிரி ஒன்று கீழே ஒன்றா எழுதிக்கலாமா BYTEW எப்படி மாதிரி இருக்கு YWTEBன்னு மாதிரி இருக்கு சரியா ஓகே தானே அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க லாஸ்ட் ஒன் TILDW சரியா ஒன்றுமே இல்லை அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாப்போம் இதான லாஸ்ட் ஒய் தானே லாஸ்ட் 25 அப்போ 25 ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து 23 அடுத்து 20 சரியா 20 அப்புறம் 5 அப்புறம் 2 இங்கேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்னது 23 W வந்துடும் அடுத்து 20 T வந்துடும் சரியா அடுத்து என்ன வரும் 12 L வந்துடும் அடுத்து 9 I வரும் லாஸ்டா D 4 வரும் சரியா ஓகே அப்போ ஆன்சர் WTLID சரியா அதான் ஆன்சர் ஓகே அடுத்து என்ன BQZH அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு OGXI அப்படின்னு மாறி இருக்கு அப்போ BQZH அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கா OGXIன்னு மாறி இருக்கா இதே ரிலேஷன் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஓகே இதில் என்ன ரிலேஷன் அப்படின்னா நீ அப்படி ஒன்று கீழே ஒன்றா எழுதி இதை மட்டும் லைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன் தெரியாது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பாருங்க இது 2 இது 15 அப்போ +13 அதே இது 17 இது 7 -10ன்னு வரும் அதே மாதிரி இது 26 இது என்னது 24ன்னு வரும் -2ன்னு வரும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி சரி அப்படியே ரிவர்ஸில் ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட் வந்திருக்கு செகண்ட் உள்ளது லாஸ்ட்டுக்கு முந்தி அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாமே +7 பாருங்க 2 + 7 9 அடுத்து 17 + 7 24 சரியா 26 + 7 7 8 + 7 15 எல்லாமே என்னது +7 +7 அப்போ அதே மாதிரி என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னா இதுதான் வரும் மற்றதெல்லாம் வேற ரிலேஷன் அப்போ F L X R இங்க Y E S M அப்படின்னா 6 + 7 13 ஆயிரும் அப்புறம் 12 + 7 19 அப்புறம் 24 + 7 அப்படின்னா 31 அதாவது 26 + 5 ஆயிரும் சரியா அதுக்கப்புறம் 18 + 7 25 அப்போ +7 + 7 போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னது இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும் சரியா அடுத்து AZ BZ CY DY அப்படின்னு மாறுது அப்போ EX WX EX FX அதே மாதிரி GW HW IV JV சரியா அப்போ அதே மாதிரி IV JVங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா பாருங்க +2 AZ BZ CY DY சரியா +2 -1 +2 -1 அதே மாதிரி தானே அப்போ IV JV அப்படின்னா +2
k minus 1 u plus 2 plus 2 வந்து k minus 1 u குக்கு plus 2 இப்போ I j அப்படின்னா சாரி plus 2 j plus 2 வந்து என்ன வரும் L தானே வரும் j plus 2 L குழு சரியா இதான் ஆன்சராக வரும் ஓகே அடுத்து அப்போ 121ங்கிறத பாருங்க 12ன்னு மாறி இருக்கு அப்போ 25ங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 121 எப்படி எழுதலாம் 11 ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ 11 plus 1 is equal to 12 ஓகே அதே மாதிரி 25ங்கிறது எப்படி எழுதலாம் 121 25ங்கிறத 5 ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ 5 plus 1 is equal to 6 அவ்வளோதான் ஆன்சர் 6 ஓகே தானே அடுத்து அதே மாதிரி 12 வந்து என்ன ஆயிருக்கு 67 மாறி இருக்கு 21 அப்படிங்கிறது வந்து என்ன மாறி இருக்கு 112 மாறி இருக்கு அப்போ 17 சரியா 17 இது வந்து கொஸ்டின் மார்க் சரியா அப்போ என்ன ரிலேஷன் அப்படின்னா 12 என்ன பண்ணா 67 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் சரியா 12 into 5 சரியா plus 7 என்ன ஆயிரும் 60 plus 7 is equal to 67 இந்த ரிலேஷன் கரெக்டானு இதை பார்த்துக்கோங்க 21 into 5 plus 7 21 into 5 என்ன வரும் 105 அப்படிதானே plus 7 is equal to 112 அப்போ அதே மாதிரி தான் என்னது 17 into 5 plus 7 சரியா 17 into 5 னா என்ன வரும் 85 வருமா 85 plus 7 is equal to 92 சரியா அப்போ ஆன்சர் 92 ஓகே அடுத்து ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இந்த 7 1 3 இது ஒரு ரிலேஷனா அதே ரிலேஷன்ல 12 2 5 இதுக்கு இதே ரிலேஷன்ல உள்ளது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதுல என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சிம்பிள் தான் 7 மைனஸ் இந்த 3 இருக்குல்ல அப்போ 3 into 2 சரியா அப்போ 7 minus 6 is equal to 1 இது செகண்ட் சரியா 7ங்கிறது ஃபர்ஸ்ட் இது 3ங்கிறது தேர்டு சரியா அப்போ தேர்ட் நம்பர் கூட தேர்ட் நம்பரை ரெண்டாவது பெருக்கி ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும் செகண்ட் நம்பர் வந்துடும் அதே இது கரெக்டானு பாருங்க சரியா 12 minus 5 into 2 சரியா அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும் 12 minus 10 is equal to 2 அப்படி என்ன இது கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் இது சரியா அதாவது 30 8 11 சரியா 30 மைனஸ் 11 இன்ட்டு 2 சரியா அப்போ 30 மைனஸ் 22 ஆன்சர் 8 அப்போ ஆன்சர் என்ன 30 8 11 ஒன்றுமே இல்லை சாரி தேர்ட் நம்பரை டபுள் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கழிச்சோன்னா செகண்ட் நம்பர் கிடைக்கும் சரியா அதான் ரிலேஷன் ஓகே அடுத்து 24ங்கிறது 171 சரியா 24ங்கிறது 171 அப்படின்னா கொஷின் மார்க்ஸ் ஈக்குவல் டு 115 இஸ் ஈக்குவல் டு 4 இஸ்டு என்னது 31 அப்படின்னு வந்திருக்கு சரியா ஒன்றுமே இல்லை இது ரெண்டுல இருந்துமே ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்போ பாருங்க 4 என்ன பண்ணால் 31 கிடைக்கும் அப்படின்னா 4 28 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 31 அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது அப்போ எக்ஸு இன்ட்டு 7 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 115 வருமா சரியா அப்போ 7x இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும் 112 ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 112 டிவைடட் பை 7 ஒரு 7
1 7 மீதி 4 6 42 16. சரியா? ஓகே தானே? என்னெல்லாம் பண்ணால் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணால் வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 146, 102, அதுக்கப்புறம் 58. இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, பாருங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சா இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். பாருங்க 146 + 58 டிவைடட் பை 2. சரியா? என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 8 6 14க்கு 4, மிச்சம் 1, 5 4 9, 9 1 10க்கு 0, ஸோ 2 204 டிவைடட் பை 2னா எவ்வளவு, 102. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நடுவில் உள்ள நம்பர் வந்துடும். சரியா? அதான் ரிலேஷன். ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு நடு நம்பர். அப்படி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி தான். சரியா? 150 + 62 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 150 62 212 வருமா, டிவைடட் பை 2. ஆன்சர் 106. சரியா? ஓகே தானே? ஓகே, ஆன்சர் பி 106. அடுத்து அதே மாதிரி தான் 13 28 86. அதே ரிலேஷன்ல 18 38 116 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க 13 என்ன பண்ணா 28 கிடைக்கும் அப்படின்னா 13 × 2 + 2. இது ஃபர்ஸ்ட் நம்பர். இது பண்ணா என்ன ஆயிரும், 28. சரியா? இப்போ 28 3ஆல் பெருக்கலாமா, × 3. சரியா? 3 2 6 3 24 + 2 84 + 2 86. மூணாவது நம்பர். முதல் நம்பரை 2ஆல் பெருக்கி 2 கூட்டினோம்னா 2ஆவது நம்பர் கிடைக்கும். 2ஆவது நம்பரை 3 பெருக்கி 2 கூட்டினோம் அப்படின்னா என்னது, 3ஆம் நம்பர் கிடைச்சிரும். சரியா? இது ரைட்டா அப்படின்னு செக் பண்ணா இதான் 18 × 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 38. 18 36 ஆகும், + 2 38. அடுத்து 38 × 3 + 2 3 9 3 24 114 + 2 114 + 2 = 116. சரியா? இதே சேம் வே என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 × 2 + 2 = 22 × 3 + 2 = 66 + 2 = 68. சரியா? இந்த ஆன்சர் வரும். அப்போ × 2 + 2 × 3 + 2 அந்த ரிலேஷன் தான். ஓகே, அதே ரிலேஷன் உள்ளதான். இதை ஃபைண்ட் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும், ஆன்சர் பார்க்கணும். சரியா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட் ரைட்டானு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த இது. ஓகே, அடுத்து பாருங்க, VM19 எது கூட, SJ25 கூட ரிலேட்டடானது. VM19 SJ25 கூட ரிலேட்டடானது. சரி, அப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. சரியா? அப்போ Vங்கிறது 22, இது 19 -3. அப்போ இது 13, இது 10 -3, இது 19 இதுனா +6. அப்போ -3 -3 +6. அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா SL15 -3. சரியா? P வருமா? அதாவது இது 19, இது 16 -3. சரியா? 12 -3 9ன்னு வரும். சரியா? I. அடுத்து 15 + 6 21. சரியா? ஆன்சர் B. ஓகே, அடுத்து 53
21 15 தொடர்புடையது. அதே மாதிரி 69 எதனோட தொடர்புடையது? 64ங்கிறது எதோட தொடர்புடையது? 4224 தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா 53 த ஹோல் ஸ்கொயர். சரியா, 53னா என்ன அப்படின்னா சரி ஓகே பார்த்தோம். 29 15 அப்படிங்கிறது ரிலேட்டட் டு பக்கத்தில் நியர்பை 53 ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு. சரியா, இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 53 + 1 த ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 54 ஸ்கொயர்டா? 54 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது 29 16ன்னு வரும். சரியா, அதுலேருந்து -1 +1 கூட்டியிருக்காங்களா, அதை -1. அப்போ ஆன்சர் 29 15. எப்படி இதெல்லாம் இவ்வளவு தூரம் எப்படி யோசிக்க அப்படின்னா நம்பர் என்னன்னு பார்க்கணும். சரி, நம்பர் பார்த்தோம் அப்படின்னா என்னது 53 2915 அப்படின்னா கிட்டத்தட்ட 2916ங்கிறது 54ஓட ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா, ஓகே தானே? அதே மாதிரி இதை செக் பண்ணிடுவோமா? 64 + 1 த ஹோல் ஸ்கொயர் 65 ஸ்கொயர். 65 ஸ்கொயர்டு அப்படின்னா 42 25 -1. அப்போ 42 24. அப்போ அதே மாதிரி என்ன வரும்? 69க்கா 69 + 1 பாருங்க, எல்லாமே ரவுண்ட் ஃபிகர் தான். 64 + 1னா 65 ரவுண்ட் ஃபிகர் தான். 69 + 1னா 70 ரவுண்ட் ஃபிகர் தான். 70 ஸ்கொயர். சரியா, 70 ஸ்கொயர் -1 வரும் அப்படிதானே? 70 ஸ்கொயர்டுங்கும் போது 4900 -1 ஆன்சர் 4899. ஆன்சர் சி. ஓகே தானே? 58 59 பாருங்க, கொஸ்டின் ஃபிகர் ஆன்சர் ஃபிகர், அதாவது கொஸ்டின்ல அடுத்து வர்றது என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஸ்கொயர்ல என்ன பண்ணியிருக்காங்க? 4 கட் பண்ணியிருக்காங்க. அப்போ கட் பண்ணது 4 தனித்தனியாக நிற்குது. அதே மாதிரி சர்க்கிளில் 4 கட் பண்ணாங்கன்னா அப்படி தனித்தனியாக தானே நிற்கணும். சரியா, கட் பண்ணது தானே தனித்தனியாக நிற்கணும். அப்போ இதுதான் ஆன்சர், வேறு எதுவுமே வராது. சரியா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்து என்னது? லைன் டென் ரேபிட் கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது சிங்கம் குகையில் வாழும் அப்படிதானே? அப்போ முயல் அப்படிங்கிறது அதோட பொந்து, முயல் பொந்துல வாழும். சரியா, புரோ அப்படின்ட்டு வரும். சரியா, ஆன்சர் சி. ஓகே தானே? சிங்கம் அதோட வசிப்பிடம், அதே மாதிரி முயல் அதோட வசிப்பிடம். சரியா, அடுத்து ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து எது கூட ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, அதே மாதிரி செகண்ட் ரோ இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? தேர்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, தேர்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன வரும்? எப்படி 4 6 13க்கு ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 + 6. சரியா, ப்ளஸ் 6 / 2. சரியா, அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணா கிடைக்கும்? ஏன்னா இந்த 2 லெட்டர் 2 நம்பர் சின்னது, ஒரு நம்பர் பெருசு. அப்போ 2 நம்பரை இன்னொன்று பண்ணும்போது தான் கிடைச்சிருக்கு. சரியா, அப்போ 4 நாளும் 10 + 6 / 2னா 3. ஆன்சர் 13. சரியா, அதே மாதிரி இதை செக் பண்ணிக்கோங்க. 9 + 8 அதே மாதிரி ப்ளஸ் 8 / 2. சரியா, 9 8 17 + 4 ஆன்சர் 21. அப்போ ரைட் தான். அப்போ அதே மாதிரி இங்கே 5 + 6 + 6 / 2. சரியா, 11 + 3 ஆன்சர் 14. ஓகே தானே? ஆன்சர் வந்து நம்மளுக்கு 14 வரும். ஓகே, 14 வரும். சரியா, அடுத்த கொஸ்டின். ஓகே, 6 125 2 1 அதே மாதிரி 5 கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. சரியா, அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா
ஓகே 6 மைனஸ் 1 தான் ஹோல் கியூப் சரியா 5 கியூப் ஆன்சர் 125. அதே மாதிரி 2 மைனஸ் 1 தான் ஹோல் கியூப் சரியா 1 கியூப் ஆன்சர் 1. அதே மாதிரி 5 மைனஸ் 1 தான் ஹோல் கியூப் 4 கியூப் ஆன்சர் 64 தான் நம்மளுக்கு ஆன்சர் சரியா. ஓகே அடுத்து பாருங்க கொஷின் ஃபிகர் ஆன்சர் ஃபிகர் அப்படின்னா இந்த கொஷின் வந்து எப்படி மாறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரொட்டேஷன் தான். ஒரு ரொட்டேஷன் அப்படின்னா என்ன வரும், இது அப்படியே ரொட்டேட் ஆகி தான் வருமே ஒழிஞ்சு என்னது எல்லாமே மாறி கிடக்கு சரியா. எல்லாமே மாறி கிடக்கு. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் சரியா இது மட்டும் ரொட்டேட் ஆயிருக்கு, இது ஆகலை, ஸோ இது கிடையாது சரியா. அடுத்து சரியா ரொட்டேட் ஆகும்போது இந்த இடத்துல அதாவது கார்னர் இந்த கூம்பு பக்கத்தில் தான் என்னது இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்ல கிடக்கு. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னது இதுதான் கரெக்டாக வரும் சரியா. ஓகே தானே, ஆன்சர் டி. அடுத்து பேர்டுங்கிறது ஆர்னித்தாலஜி பறவையை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு பறவையியல். அதே மாதிரி தாவரங்கள் பிளான்ட் அப்படின்னா பாட்னி தாவரவியல் சரியா, அது ஆன்சர். ஓகே அடுத்து ஃபார்மர் பிளக் அந்த மாதிரி ரிலேட்டட். விவசாயி அவங்களோட ஆயுதம் களைப்பை. அதே மாதிரி ஒவ்வொன்று சிப்பாயோட ஆயுதம் பேனா கிடையாது, ஆசிரியரோட ஆயுதம் மண்வெட்டி கிடையாது, தையல்காரரோட ஆயுதம் பரம்பு கிடையாது. அப்போ அறுவை சிகிச்சை நிபுணர் அவரோட ஆயுதம் என்னது அறுவை சிகிச்சை கத்தி சரியா. அப்போ இதுதான் சர்ஜன் அண்ட் ஸ்கேல்பல். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அப்படின்னா பிக்சர் ரிலேட்டடாக இருக்குது சரியா. பிக்சர் ரிலேட்டடாக இருக்கும்போது இதோட தொடர்புடையதுன்னா இது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா அப்படியே ரொட்டேட் சரியா, ரொட்டேட் ஆகிருக்கு. ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படி தலையில் வந்து இந்த டாட் நடுவில் உள்ள டாட் வந்து என்ன ஆயிருக்கு, நடுவில் உள்ள டாட் வந்து இந்த கார்னர் வந்திருக்கு. அப்படி இருக்குது, டாட் எல்லாமே உள்ளே இருக்குது, இது ஒன்று தான் என்னது கார்னரில் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது ஏ சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரியா. ஓகே அடுத்து பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் இஸ் ஈக்குவல் டு லிட்ரேச்சர். அப்போ மதர் தெரசா இதோட தொடர்புடையது. ரவீந்திரநாத் தாகூர் வந்து இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர். அப்போ அதே மாதிரி மதர் தெரசா வந்து அமைதிக்காக நோபல் பரிசு சரியா, பீஸ் சமாதானம் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவங்க சரியா. அடுத்து பாருங்க சேர் டேபிள் அதோட எரேசர் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது சேர் டேபிள் ரெண்டுமே ஃபர்னிச்சர் ஐட்டம். அப்போ எரேசர் கூட ஸ்டேஷனரி ஐட்டம் என்ன இருக்கு அப்படின்னா பென்சில் மட்டும்தான் சரியா, எழுதுகோள் மட்டும்தான் என்னது ஸ்டேஷனரி ஐட்டமா இருக்கு. அப்போ அதுதான் ரைட்டு சரியா. அடுத்து பேட்டரி இஸ் ரிலேட்டட் டு டெர்மினல் அப்படின்னா அதோட முனையங்கள், பேட்டரியோட முனையம் சரியா, பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி காந்தமுடையது அப்படின்னா துருவங்கள் சரியா. பேட்டரி டெர்மினல் இஸ் ரிலேட்டட் டு இன் த சேம் வேஸ் மேக்னெட் அட்ஸ் டு போல்ஸ் சரியா, இந்த மாதிரி தான் வரும். ஓகே அடுத்து பாருங்க மோதிரம் வந்து என்னது கையில போடக்கூடியது. அதே மாதிரி இது என்னது, அதாவது அந்த ராஜாக்கெல்லாம் வைப்போம்ல அக்கவசம் சரியா, அந்த இது வந்து என்னது தலையில போடக்கூடியது தானே, தலையில அணியக்கூடியது தானே. அப்போ ஆன்சர் சி. ஓகே அடுத்து சோல்ஜர் அதெல்லாம் சேர்ந்து இருக்குது. சோல்ஜர் வந்து ஆர்மியில் இருப்பாங்க சரியா. அதே மாதிரி ஒவ்வொரு இது அவங்களோட
குழு அப்படின்னு சொல்லலாம். சோல்ஜர்னா அதோட கேங் வந்து ஆர்மி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் அப்படிங்கிறது அது மந்தை அப்படின்னு சொல்லலாம். மற்ற எதுவுமே வராது பாருங்கள். பாடியவர்கள் அப்படின்னா கேங் அப்படின்னு வராது, ஒரு குரூப் தான். சரியா? ஓகே, சரி, கேங்குன்னு வராது. வகுப்பு அப்படின்னா மாணவர்கள், இந்த அப்படி மாறி வரும். மாணவர்கள் இருக்க இடம் வகுப்பு அப்படின்னு இருக்கலாம். சரியா? அப்போ வீரர்கள் இருக்கிற இடத்து அணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாறி இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நிறைஞ்சது தான் என்னது செகண்ட் ஒன் அப்படின்னு வர்றது கால்நடைகள் மந்தை. சரியா? அடுத்து அதே மாதிரி பாருங்க, முதல்ல வட்டம். சரியா? சதுரத்துக்குள்ள வட்டம். அப்போ அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்கு. வட்டம் வெளியில வந்திருக்கு, சதுரம் உள்ள வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்க முக்கோணத்துக்குள்ள சதுரம் இருக்கா. அப்ப சதுரம் வெளியில, சரியா, சதுரம் வெளியில முக்கோணம் உள்ள. சரியா? அப்படி உள்ள மாதிரி எது அப்படின்னா இதுதான் சதுரம் உள்ள முக்கோணம், சாரி, சதுரம் வெளியில முக்கோணம் உள்ள. இது அப்படின்னா அப்படி மாறி கிடக்கு. சரியா? அது இது இருக்கிறதே என்னது கலரிங் இல்லாம இருக்கு. இது கலரோட இருக்கு, நம்மளுக்கு கலர் இல்லாம தான். சரியா? டார்க் இல்லாம தான் வரும். அப்ப டார்க் இல்லாம வர ஆன்சர் சி தான் கரெக்ட். சரியா? அடுத்து பாருங்க, டென்டிஸ்ட் டீத், ஆர்த்தோபெடிஷியன் போன்ஸ், கார்டியாலஜிஸ்ட். சரியா? என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் அதோட என்ன சொல்றோம் மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றினா படிப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ கார்டியாலஜி அப்படின்னா என்னது ஹார்ட். சரியா? இதய நோய் நிபுணர், இதயம். தமிழ்ல சில இதுக்கு டைரக்டா ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரியா? இதய நோய் நிபுணர் அப்போ யாரு? இதயம். பற்கள், பல் மருத்துவர். எலும்பியல் நிபுணர், எலும்புகள். சரியா? தமிழ்ல வந்து டைரக்டா ஆன்சரே இருக்கும். ஓகே, அடுத்து நைரோபி, கென்யா. நைரோபிங்கிறது கென்யாவோட தலைநகரம். அப்போ ஓஸ்லோ அப்படிங்கிறது நார்வேயோட தலைநகரம், கேபிட்டல். சரியா? ஓஸ்லோ நார்வே. நார்வேயோட தலைநகரம் என்னது? கேபிட்டல், சாரி, ஓஸ்லே. சரியா? அடுத்து ஸ்லாவரி, லிபர்ட்டி, ஹேட் அப்படின்னா என்ன? எல்லாமே ஆப்போசிட். சரியா? அடிமைத்தனம் அதுக்கு ஆப்போசிட் சுதந்திரம். வெறுப்பு அப்படின்னா அன்பு, லவ், அன்பு. சரியா? ஆன்சர் லவ், அன்பு. ஆப்போசிட்டா உள்ளது. இதுக்கு ஆப்போசிட் அது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்கறது. சரியா? அடுத்து பிக்சர் தான் என்னது? ரொட்டேட். சரியா? இந்த பக்கமா ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எது வரும்? சரியா? ஏ ரொட்டேஷன். சரியா? ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்து யூஎஸ்இஆர் என்னது? யூஎஸ்ஆர்இன்னு வந்திருக்கு. ட்ரைனிங், TRNIIG. அப்போ டிவோட்டி அப்படிங்கிறது டிவோட்டட் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். USER அப்படிங்கிறது சரியா? அந்த என்ன சொல்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இது 21, 19, 5, 18. அப்போ ஃபஸ்ட்டு 21 U 21, அடுத்து 90 S, அடுத்து 18 R, அடுத்து 5 E. சரியா? இந்த மாதிரி. அப்போ டிவோட்டி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? சரி, டிவோட்டட் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும்? T வந்துருமா? சரி, ஃபர்ஸ்ட் V. டீக்கு முன்னாடி V ஒன்று இருக்குல்லான. சரியா? ஃபஸ்ட்டு V 22, அடுத்து T 20, அடுத்து O 15, அடுத்து E 5, E 5, D 4, D 4. அப்போ ஆன்சர் இதுதான். சரியா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ரிவர்ஸில் வர்றது. சரியா? ரிவர்ஸில் வர்றது அப்படின்னா ஆன்சர் D தான் என்னது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே தானே? அடுத்து
அடுத்து பாருங்க அப்படியே என்னது அப்படி தலைகீழாக வந்திருக்கு சரியா, தலைகீழாக வந்திருக்கு. அப்போது மேலே ட்ரையாங்கிள் கீழே சர்க்கிள். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது மேலே சர்க்கிள் கீழே ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் இது கீழே ட்ரையாங்கிள் இருக்கா. அப்போ இந்த சைடு வரும்போது மேலே ட்ரையாங்கிள் வரும். மேலே ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி எது இருக்குது? சரியா, ஆன்சர் இதான் பி தான் ஆன்சராக இருக்கும். சரியா, ஓகே சாரி அப்படி கண்ணாடி வைக்கிற மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி மேலே கீழே அப்படின்னு வரும். சரி, அப்படி வரும்போது என்னது? இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, அதே மாதிரி நம்பர். சரியா, நம்பர் அப்படிங்கிறது UNNYRE அப்படின்னு மாறுது. அப்போ மதர் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா ஃபிங்கர் எப்படி மாறும் அப்படின்னு கேட்குங்க. பாருங்க, நம்பர் UMBER எப்படி மாறி இருக்கு? UNNYRE. சரியா, பாருங்க அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி NU அப்படிங்கிறது UN மாறி இருக்கு. ER அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு? RE மாறி இருக்கு. அப்போ இது மட்டும் என்ன அப்படின்னா ஆப்போசிட். சரியா, ஃபர்ஸ்ட் ரெண்டும் லாஸ்ட் ரெண்டும் ரிவர்ஸ். சரியா, அப்படி இருக்கிறதே மாறி இருக்கு. ஆனால் நடுவில் ரெண்டு வந்து அப்படியே ஆப்போசிட். சரியா, அதே மாதிரி ஃபிங்கர் அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லாஸ்ட் ரெண்டு. சரியா, IF இங்கே RE. அப்போ இதோட ஆப்போசிட் அப்படின்னா MT. சரியா, அப்போ IFMTRE ஆன்சர் C. சரியா, IFMTRE ஆன்சர் C. ஓகே, லாஸ்ட் ஒன். சரியா, இது வந்து என்ன அப்படின்னா டாப்பர் வியரோட ஐகானிக் சிம்பிள். சரியா, அதே மாதிரி இது எதோடது அப்படின்னா HSBC பேங்கோட ஐகானிக் சிம்பிள். சரியா, அப்போ ஆன்சர் HSBC பேங்க். சரியா, ஓகே தானே? அவ்வளோதான். சரியா, 40 கொஷின்ஸுங்கிறது இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஆல்.